அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள். இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும் போது கேட்ட உடனே நமக்கு சில நேரங்களில் பதில் கிடைக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாகும். அப்படி நாம் கேட்டு ஒரு மணி நேரத்தில் நம்முடைய துவாவை கபூல் பண்ணி தரக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஜும்மா நாளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பரக்கத்தான ஒரு நாள் இந்த நாளுக்கு சொல்லிட்டு பரக்கத்திற்கு அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த நாளில் தான் நம்முடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய அந்த நேரம் இருக்குது. அல்லாஹ்விற்கும் நமக்கும் அந்த ஒரு திரை இருக்கும். அந்த திரை இருக்காது. திரை இல்லாமல் நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அதனால தான் இந்த நாளுக்கு சொல்லிட்டு சிறப்பிற்கு பரக்கத்திற்கு சொல்லிட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லி பல சிறப்பான துவாக்களையும் போட்டுட்டு வரேன். நான் சொல்ல இருக்கிற இந்த துவாவை இன்னைக்கு ஜும்மா இருக்குது பார்த்தீங்களா, அசர் தொழுதுட்டு நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, உதுவோடு இருக்கணும். அசர் தொழுதுட்டு அதே நிலையில் இந்த துவாவை நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி பிறகு துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். இன்றைக்கி நடக்கும். இதில் 99% நடக்கும் நீங்கள் நாடியது. ஏன்னா அவ்வளவு சிறப்பான துவாக்களிலேயே ஒரு சிறந்த துவா கூட சொல்லலாம். இந்த துவாவை கேட்டு கண்டிப்பாக அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டான். அவ்வளவு சிறந்த துவா. அதுவும் இந்த சிறப்பான நாளில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நடக்கும். எல்லாருக்கும் இந்த துவாவை பற்றி தெரிஞ்சு நிறைய பேர் ஓதியும் இருப்பீங்க. வேறு எந்த துவாவும் இல்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா தான் அது. மீன் வயிற்றில் அவங்க மாட்டிகிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் இந்த துவாவை அதிகமாக ஓதி கேட்டார்கள். அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு வந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த துவா பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த துவாவை மட்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி இருக்கலைன்னா மறுமை நாள் வரை அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. இந்த துவாவை எந்த முஸ்லீம் என்னுடைய அடியான் யார் இதை ஓதி கேட்டாலும் அவங்க கேட்டதை நான் தருவேன் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். யார் கேட்டாலும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துவாவை பற்றி ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னன்னா, ஏதாவது ஒரு துன்பத்தால் கவலையால் ஒரு முஸ்லீம் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருவான் அப்படின்னு நபியவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வாக்குறுதி தந்துட்டான். இந்த துவாவை நீங்கள் ஓதி கேளுங்க, நீங்கள் கேட்டதை நான் தருவேன் சொல்லிட்டு நபியவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு சிறப்பிக்கப்பட்ட இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கும்போது எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஓதலாம். என்ன பிரச்சனை, என்ன ஹாஜத்துக்கள் உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, இந்த தேவைக்காக தான் இதை ஓதணும், இந்த கவலை தீர்க்க தான் ஓதணும்னு இல்லை. உங்களுக்கு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருக்கும்ல, என்ன பிரச்சனைக்காகவும் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க, கை கண்ட பலன் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் ஓதி பலன் கண்ட துவாக்களில் இதுவும் ஒன்று. நிறைய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதணும். உங்களுக்குள்ளே நீங்கள் கம்மி பண்ணிக்காதீங்க, இவ்வளோ தான் ஓதணும் சொல்லிட்டு. ஒரு 100, 200, 300 சொல்லிட்டு ஓதிக்கிங்க. அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறதா சில ஹதீஸ்களில் காணப்படுகின்றது. அதாவது ஒரு முஸ்லீம் நோய் வந்திருக்கு, அவங்களுக்கு நோயால் அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இந்த ஒரு துவாவை 40 முறை ஓதுனா நம்முடைய அனைத்து பாவங்களையும் யார் 40 முறை ஓதுறாங்களோ அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் உங்களுக்கு நோய் நம்ம உடம்புல வந்தால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த நேரத்தில் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் 40 முறை இதை நீங்கள் தொடர்ந்து ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னா, உங்களுக்கு அந்த நோயிலேருந்து நிவாரணத்தையும் கொடுப்பான். உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். பொதுவாக நமக்கு சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் கூட அந்த வலியின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் விட மாட்டான். ஏதாவது பாவங்களை மன்னிச்சிடுவான். அதுக்காக தான் நோய் வந்தால் நம்ம எப்பவுமே கவலைப்படக்கூடாது, சந்தோஷம்தான் படணும். ஏன்னா அந்த ஒரு நோயின் காரணமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன சொல்லிட்டு அந்த ஒரு விதத்தில் நாம் சந்தோஷப்படணும். நோயே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பயப்படணும். இந்த துவாவை அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்ம இந்த துவாவை ஓதும்போது அந்த
பாவத்தையும் அந்த நோய்க்கான அது தனி உங்களுக்கு. இந்த துவாவின் காரணமாக ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாக ஒரு ஹதீஸில் இருக்குது. இதுவே அந்த நோயின் காரணமாக நமக்கு ஒருவேளை மவுத்து வந்துச்சுன்னா, ஏன்னா யாருக்கு எப்போ மவுத்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நமக்கு வந்த அந்த காய்ச்சல் காரணமாக நமக்கு மவுத்து வருதுன்னு நினச்சிக்கிங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை 40 முறை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைப்பதாக ஒரு ஹதீஸில் இருக்குது. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா, சின்ன துவா தான் இது, ரொம்ப சிரமலாம் இல்லை உங்களுக்கு ஓதுவதற்கு. இதை நீங்கள் ஓதி கேட்கும்போது, கடினமான சூழ்நிலையில் இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் உடனடியாக பதில் தருவான். நோய் இருக்கிற டைமில் ஓதும்போது அப்போவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஜும்மா நாள், இந்த நாளுக்கு சிறப்பு இருக்குது. நம்முடைய தேவைகள் நிறைவேறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நாளில். குறிப்பாக அசர் டு மஹரிப், ஜும்மா நாளில் அசர் டு மஹரிப் அந்த நேரத்தில் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அந்த துவா கபுல் ஆகிற நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, நபியவர்கள் அந்த நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸில், அசர்லேருந்து மஹரிப் வரை. ஆனால் அந்த நேரம் ரொம்ப குறைஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குளிராக தான் இருக்குது உங்களுக்கு. அசர் டு மஹரிப் ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். நீங்கள் அசர் தொழுதுட்டு அப்படியே அதே இருப்பில் உட்காந்து இந்த துவாவை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யும்போது அந்த நேரத்தை சுலபமாக நம்மளால் அடைஞ்சிட முடியும். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும். நீண்ட நாள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நீண்ட நாள் கஷ்டங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க, ஓதி துவா செய்யுங்க, சஜ்தால துவா செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான். எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடினமான சூழ்நிலையை நீக்கி உங்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும், உங்கள் எல்லா ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.